நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். கொஷின்ஸ் நம்பர்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருந்தாலும், அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக தான் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2க்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, தியரட்டிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா, தியரட்டிக்கலாக தான் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ சென்னையில் நடைபெற்ற 75வது குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்ட விருதுகளில் வந்து தவறானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பல கோடி ரூபாய் மதிப்பிலான தனது நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கிய செயலை பாராட்டி குடியரசு தின சிறப்பு விருது பார்த்திங்கன்னா மதுரையைச் சேர்ந்த ஆயி அம்மாளுக்கு வந்து வழங்கப்பட்டது. சரிங்களா? இவங்க பார்த்திங்கன்னா மதுரை ஆயி அம்மாள் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி. அவங்க பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க. அவங்க பார்த்திங்கன்னா அரசு பள்ளி கட்டுறதுக்காக தன்னுடைய நிலத்தை வந்து கொடுத்துருப்பாரு, தானமாக வந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அதனால் வந்து அவங்கள வந்து கௌரவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா குடியரசு தின விழாவில் வந்து அவங்களுக்கு வந்து விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வேறு இதர செயல்களுக்காக வழங்கப்படும் வந்து விருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அண்ணா பதக்கம். இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியைச் சேர்ந்த ஏசர் அராபாத் அவருக்கும் திருநெல்வேலியைச் சேர்ந்த டேனியல் செல்வா சிங் இவங்க 2 பேருக்கும் வந்து அண்ணா பதக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவகுமார் ஆகியோருக்கும் வந்து இந்த விருது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவகுமாருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியைச் சேர்ந்த டேனியல் செல்வா சிங்குக்கும், ஸோ தூத்துக்குடியை சேர்ந்த யாசர் அராபாத் இவங்க 3 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மத நல்லிணக்கத்திற்காக வழங்கப்படும் விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை அமீர் விருது. மத நல்லிணக்கத்திற்கு வழங்கப்படும் விருது வந்து கோட்டை அமீர் விருது. ஸோ இது வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஜி பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது. ஸோ யாரை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பாலமுருகன் அந்த விவசாயிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது பார்த்திங்கன்னா பாலமுருகனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து பாருங்கள், சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது பார்த்திங்கன்னா மதுரை நகர SS காலனி காவல் நிலையத்திற்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது பார்த்திங்கன்னா மதுரை நகர SS காலனி காவல் நிலையத்திற்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து தப்பு கிடையாது, எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு 5 பாயிண்டில் வந்து உங்களுக்கு 5 இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எந்தெந்த விருது வந்து எதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த வீரத்திற செயல்களுக்கு வந்து அண்ணா பதக்கம், மத நல்லிணக்கத்திற்கு வந்து கோட்டை அமீர் விருது. இது 2 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் பொருந்தாத வரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தப்பு கிடையாது. இதில் 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டும் வந்து நீங்கள் நல்லா படிங்க. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரும் யானைகளின் ராணி என்று அழைக்கப்படுவோரும் யானைகளின் பராமரிப்பிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வரும் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவருமான 70 வயதான பார்வதி பருவா பார்த்திங்கன்னா ஒரு யானை பராமரிப்பாளர். சரிங்களா? அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா செல்லமாக வந்து யானைகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு வயது பார்த்திங்கன்னா 70 வயது. சரிங்களா? அப்போ தான் வந்து பத்மஸ்ரீ விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க, பார்வதி பருவா. அடுத்து பாருங்கள், பட்டேல் என பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோரும் தேன் சேகரிப்பு தொழிலில் ஈடுபட்டு வரும் பழங்குடி குருபா இனத்தை சேர்ந்தவருமான மைசூரை சேர்ந்த சோமண்ணாவுக்கும் வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். எந்த இனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருபா இனத்தை சேர்ந்தவர். அவருடைய தொழில் பார்த்திங்கன்னா தேன் சேகரிப்பு, அப்புறம் பழங்குடியினர் முன்னேற்றத்துக்கு வந்து நிறைய பாடுபட்டிருக்காரு. அந்த செயல்களுக்காக அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நெல் சாகுபடி செய்யும் விவசாயி தனது பண்ணையில் 650 நெல் ரகங்களை பாதுகாத்து வரும் விவசாயி கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யநாராயண பெலரிக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா 650 வகையான நெல் ரகங்களை வந்து இப்போ வரைக்கும் வந்து பாதுகாத்துட்ருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் காசர்கோடு மாவட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள், பிரேமா தன்ராஜ் அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தீ விபத்தில் காயம் அடைந்தவர்களின் மறுவாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சரி, இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.